ஹால் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சுருந்தோம். அதாவது 1.5 கிலோ சிக்கன் போட்டு சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தோம். இன்றைக்கி சண்டே, ஸோ திரும்ப ஏதாச்சும் நான்வெஜ் சமைக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டும் என் பையன்கிட்ட நான்வெஜ் என்ன சமைக்கணும்னு இன்றைக்கி கேட்கும்போது திரும்பவும் சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு கேட்டாங்க. ஸோ எனக்குமே இந்த பிரியாணி செய்கிறது ஈஸின்னு சொல்லிட்டு நானும் சிக்கன் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் பாஸ்மதி அரிசி இல்லை, ஸோ சீரக சம்பா அரிசி மட்டும் தான் இருந்தது. ஸோ சீரக சம்பா வச்சு தான் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஆக்சுவலி மட்டன் பிரியாணிக்கு மட்டும் தான் நான் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி சிக்கன் பிரியாணியெல்லாம் பண்ணும்போது பாஸ்மதி அரிசி அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண அரிசியை நான் வச்சு தான் பிரியாணி பண்ணுவேன். முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டில் பிரியாணிலாம் ரொம்ப ரேராக தான் செய்வாங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷனோ இல்லை பக்கத்தில் ஏதாச்சும் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும் தான் பிரியாணி சாப்பிடுவோம். ஆனால் இந்த காலத்தில் நினச்சா நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த பிரியாணியோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சிக்கன் பிரியாணி ரெசிபி வேணும் அல்லது சிக்கன் பிரியாணின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். நான் இதோட ஃபுல் ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போல்லாம் அடிக்கடிக்கு வீட்டில் பிரியாணி பண்ணுறதுனால பிரியாணி சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. கொஞ்சமாக தான் சாப்பிட தோணுது. என் பையன் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருந்தான் இந்த பிரியாணி. மம்மி சூப்பராக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.